பிதா குமாரன் பரிசுத்த ஆவிக்கு துதி கனம் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பில் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவரீர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் ஆராதனை வேளையில் உடைய திருப்பாதத்தில் வந்து துதிக்கும்படியாக சோத்திரிக்கும்படியாக இந்த லாபத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர்களை அழைத்து வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆங்காங்க அமர்ந்து பங்கு பெறுகிற ஒவ்வொரு மக்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதனால் பாடுகள் தியானிக்கிற வேத வசனங்கள் ஆராதனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இந்த ஆராதனை துவக்குவது முடிவு மட்டும் உடைய பிரசனம் இருந்து ஆசீர்வதித்தார். இதே போல காணொலியில் நடக்கிற எல்லா விதமான ஆராதனைகளையும் தேவன் ஆசீர்வதித்தார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்றளவாக பாடக்கூடிய பாட வேண்டும் பாடல் நம்பர் 412வது பாடலை நாம் பாடுவோம். இப்படி பாடல் புத்தகத்தில் 412வது பாடல். கூடி மீட்பர் நாமத்தில் அவர் பாதம் பணிவோம், இயேசுவை நேரத்தில் கண்ட ஆனந்தம் அடைவோம். 412. பாதம் பணிவோம், இயேசுவை நேரத்தில் கண்டானந்தம் அடைவோம். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் 2-3 பேரொன்றாய் கெஞ்சும் போது வருவார். வாக்கு போல தயவாய் ஆசீர்வாதம் தருவார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் திருவாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் வாக்கை நம்பி நிற்கிறோம், அருள் கண்ணால் பாருமே காத்து கொண்டிருக்கிறோம். வல்ல ஆவி வாருமே இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் கூடினோம் கேட்பதெல்லாம் தருவார். வாக்குப்படி என்றைக்கும் இயேசு நம்மோடிருப்பார். இன்ப ஆலயம் நல்மீட்பர் கிருபாசனம் கண்டடைவோம் தரிசனம். இன்ப ஆலயம் நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்துவிட சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 19.
வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாயம் எருவு அவருடைய கரங்களில் கிரி அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்துக்கு கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளலை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. அது வானங்களில் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மா உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையில் ஞானியாக்குவதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியில் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேலை விலக்காரும் அவைகளில் ஆண்டுக்குள்ள ஒட்டாதிரும். அப்பொழுதுதான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்களையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் கர்த்தருடைய ஜெபத்தில் செல்வோம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாக. எங்களுடைய ஆகாரத்தை தாரும். எங்கள் நாடுகளை மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்காமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் முதலாவது வேத பாட பகுதியை வாசிக்க நாம் கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 முடிய. தானியேல் 6ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 10 முடிய. ராஜ்யம் முழுவதையும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் 160 தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிப்பதற்காக அவர்களுக்கு மேலாக 3 பிரதானிகளையும் ஏற்படுத்துவது தரிவுக்கு நலம் என்று கண்டது. இவர்களில் தானியேல் ஒருவனாயிருந்தான். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாயிருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தபடியால் அவனை ராஜ்யம் முழுவதுக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றி வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்து பிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்கக்கூடாது என்றார்கள். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரிவு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனாலும் மனுஷனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறக்க வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள்.
ஆதலால் இப்போதும் ராஜாவே, மேதியாருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்கும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரிவு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படித்து ஜெபம் பண்ணி சோத்திரம் செலுத்தினார் என்றார். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் வாசிக்க தெரிந்து கொண்டதான 2ஆம் வேத பாட பகுதியை நாம் வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 42 வரை. மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவாட்டுக்குட்டி என்றான். அவன் இப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்ற அர்த்தமாம். அவர், வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த பரிசுத்தமான ஓய்வுநாள் ஆராதனையில் நம்ம யாவரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், இந்த வைரஸ் நிமித்தமாய் எந்த தொற்றுமையான அணுகாதபடி ஒரு நாளும் தேவனை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அந்த ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதியில் பலியினாலே நாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் கூடி இந்த நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கிறோம். இங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு. நம்ம கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொஞ்ச நேரம் அவரை துதித்து அவருடைய மகிமை உணர்ந்து கொள்ளுவோம். நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவரால் அங்கே வர முடியும். ஒரு ஆலயத்துக்குள்ளே நம்ம மூட்டி போட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவன் வருவேன் என்று வாக்குரைக்கவில்லையே. இங்கே 2-3 பேர் என் நாமத்தினால கூடி இருந்தீங்களோ, அப்படி இல்லைன்னா உன் அறை வீட்டுக்குள்ள போய் உன் கதவை சாத்தி அங்க நீ ஜெபிக்கும் பொழுது ஒளிப்படத்தில் பார்க்கிற பிதா அதை கவனிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நாம கூட கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய சிந்தையில வைத்து அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் வேற எதை குறித்து யோசிக்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த உற்சாகத்தோடு அந்த விசுவாசத்தோடு கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்ட தேவன் இல்லை, அவரை பற்றி கொஞ்ச நேரம் யோசிக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சகலத்தையும் உருவாக்கினாராம். அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா அவர். நம் மத்தியில் இருக்கிறவர் அவ்வளவு பெரிய தேவன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகலத்தையும்
படைத்தவர். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 1000-10,000ங்களில் சிறந்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஈடானவங்க இல்ல, உமக்கு இணையான நாமம் இல்ல ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எத்தனையோ தேவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் இந்த உலகத்துல எத்தனை தேவர்களை சொல்லுகிறார்கள். இது எல்லாரிலும் ஆண்டவரே நீரே அப்பா இணையில்லாதவர், ஈடில்லாதவர் சுவாமி. உமக்குப்பானவர் யாரும் இல்ல அப்பா. 1000-10,000ங்கள் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, லீலி புஷ்பமே, மருதோன்றி பூங்கொத்தே, அல்வா ஒமேகா தேவனே, எல்ஷடாய் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் அப்பா, யெகோவா சிட்கேனு, யெகோவா மெக்காதீஸ், யெகோவா சபையோன். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆதி மந்தமானவர், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. உமக்கு ஒப்பானவர் யார் இந்த உலகத்துல சுவாமி? நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். வேற எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். அவர் துதிக்கு பாத்திரர், தூயாதி தூயவர், துதியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். ஆமா, அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் போது, என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். வாக்கு கொடுத்திருக்கிறாரே, வாக்கு பண்ணி இருக்கிறாரே, அவர் வாக்கு மாறாதவர். நம்ம விசுவாசத்தோட பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் சுவாமி? உமக்கு ஒப்பானவர் இந்த பூமியில, வானத்துல, பூமியில எங்கேயுமே இல்லையே ஆண்டவரே. உற்சாகமாய் பாட போகிறோம் கரங்களை தட்டி. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? உணர்ந்து சொல்லுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் நாமம் தீர்த்தீர். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் நாமம் தீர்த்தீர். உம்மை போல யாருமே உந்தன் ஜனங்களை நேசித்திட. உம்மை போல யாருமே இந்த ஜனங்களை நேசித்திட. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? உணர்ந்து சொல்வார். ஒப்பானவர் யாருமே இல்லை, அவர் மாத்திரம்தான். அவரே சர்வலோகாதிபதி. வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டா, தூரம் போயினும் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும்,
பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும் பயம் அதை நீக்கும். பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் யாவும் முழங்கிட நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திட நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜெலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எவ்வளவு இன்பமான நாமம் இல்லையா? அந்த நாமத்துக்கு ஈடு இணையே இல்லைங்க. நம்முடைய சூழ்நிலை எதுவா இருக்கலாம், ஒருவேளை நீங்க உடைந்து போயிருக்கலாம், ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில இருக்கலாம், கண்ணீரின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கலாம். எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அவர் இருதயங்களை பார்க்கிறார். அவர் நிறுத்தி பார்ப்பார் இருதயத்தை. மனுஷனுக்கு முகம் மட்டும்தான் தெரியும், ஆனால் தேவனுக்கு அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய பாதைகள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய கண்ணீர்களை பார்க்கிற தேவன் அல்லவா? அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லைங்க. அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில, ஆண்டவரே, இந்த சூழ்நிலை எதுவானாலும் இது மத்தியில நான் உம்மை துதிப்பேன் சுவாமி. புயலின் மத்தியிலும் கூட என் இருதயம் உம்மை நோக்கி பாடும் சுவாமி. அப்பா, எவ்வளவு கொந்தளிப்பு இருந்தாலும் கூட, என்னை சுற்றிலும் கொள்ளை நோய் இருந்தாலும் கூட என் இருதயம் உம்மை நோக்கி பாடும் சுவாமி. நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதா? கொஞ்ச நேரம் நாம் எல்லாவற்றையும் மறந்து, நம்முடைய இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால எல்லா பாரத்தையும் அவர் மேல வைத்து விடுங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவங்க. ரொம்ப நாள் செல்லாது, கொஞ்ச நாள் தான் இது அதி சீக்கிரத்துல நீங்கி போயிடும். இந்த உபத்திரவங்கள் ஆண்டவர் நம்மை வணைகிறதற்கு அனுமதிக்கிற காலங்கள். இது ஆண்டவர் நம்மை புடமிடுகிறதற்காக அனுமதிக்கிறதற்க அக்கினியை நினைச்சுக்கோங்க. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த நினைக்கிறார், நம்மை பண்படுத்த நினைக்கிறார். நம்ம யாராலையும் சுத்திகரிக்க முடியாது. நம்மை சிருஷ்டித்தவரே சுத்திகரிச்சாதான் உண்டு. அவர் ஆவியானவரே இறங்கி வந்து நம்மை சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பு எப்படி நடக்கிறதுங்க? புடமிடுகிறதன் மூலமாய் நடக்கிறது. புடமிடுதல் கஷ்டங்களின் மத்தியில, இந்த மாதிரி சூழ்நிலைகளின் மத்தியில தான் நடக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொண்டு உள்ளது நாளத்திலிருந்து பாடுவோம். ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நன்றி சுவாமி, யார் கைவிட்டாலும் நன்றி ஆண்டவரே. அப்பா, நான் விசுவாசத்தை தரித்திருப்பேன். கடைசி வரைக்கும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு ஆண்டவருக்காக நம்ம நிற்போமா? கொஞ்ச நேரம் தான் நம்ம பாட போகிறோம். கொஞ்ச நேரம் ஆண்டவருக்காய் நம்முடைய விசுவாசத்தை, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. அப்பா, இடைவிடாமல் நான் உண்மை நன்றி நன்றி நமக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன் சுவாமி. நீர் அதற்கு பாத்திர, நீர் துதிக்கு பாத்திர ஆண்டவரே. ஆமா, நம்ம வெறும் மனுஷங்க இல்லையா? எத்தனையோ பேருக்கு இந்த நாட்கள்ல எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து ஐசோலேஷன், பிரிக்கப்பட்டு வைத்து விடுறாங்க, தனிமைப்படுத்தப்படுறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன ஜீவனோட குடும்பத்தோட வைத்திருக்கிறாரே, உங்களை ஜீவனோட குடும்பத்தோட வைத்திருக்கிறாரே, ஆரோக்கியமா வைத்திருக்கிறாரே. அப்பா, இந்த நாட்கள்ல எங்களை பாதுகாக்கிறீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, உங்க பாதுகாப்புக்காக நன்றி, உங்க நடத்துதலுக்காக நன்றி. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் தீங்கை காணாதபடிக்கு இந்த கிருபை எங்களை காத்துக்கொள்ளுகிறது. நன்றி ஆண்டவரே. இந்த சூழ்நிலையும் கூட அப்பா, என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும்
நான் உம்மை நன்றி என்று துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி விடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இல்லா தேவன் உமக்குத்தானே. மறுபடியும் என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தேடிக் கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, ரட்சிப்பைக் கொண்டீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, ஒரு கைவிடா கைவிடா ஒரு நாளும் விலகிடா, ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி மேல் நிறுத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், கண்மணி மேல் நிறுத்துவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆமென். என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு தாயை போல தேற்றுகிறவர் நீர் அல்லவா சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை முழுவதுமாய் உங்களுடைய கருத்துக்குள்ளாய் கொடுக்கிறோம் சுவாமி. உங்க மார்போடு அணைத்துக் கொள்ளுங்க, எங்க காயங்களை கட்டுங்க, எங்க தேவைகள் உங்களுடைய கருத்துல இருக்கிறது சுவாமி. அப்பா, நாங்க வாயில சொல் பிறவாததற்கு முன்னமே அது என்னதென்று அறிகிற தேவனே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்து வைக்கிறவர், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீங்களே அப்பா. நாளைக்குரியது நாளைக்கு நீங்க பார்த்துப்பீங்கன்ற விசுவாசத்தோடு உம்மை மாத்திரம் உயர்த்துகிற கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். எல்லா துதிகனமாகியுமே ஒருவருக்கே உருகட்டும் சுவாமி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பிரைஸ் காட். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சி மக்களே, உங்களை இந்த காணொளி வழியாக உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த காணொளி வழியாக கர்த்தரை நாம் ஆராதிக்கும்படியாய்
கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போமாக. வேதத்தின் வசனத்தில் நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 42 வசனத்தை நாம் வாசிப்போம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். அருமையான திருச்சபையாரே, கேபா என்ற தலைப்பில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். யோனாவின் மகன் சீமோன் இயேசுவின் சீஷர்களிலே முதன்மையானவர், அப்போஸ்தலர்களிலே முதன்மையானவர். அப்படிப்பட்டதான அவருடைய சகோதரனாக அந்திரேயா சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொல்லி இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு சீமோனை அழைத்து செல்கிறார். சீமோன் முதலாக இயேசுவை பார்த்தவுடனே இயேசு கொடுத்ததான பெயர் கேபா. முதல் முறையாய் இயேசு சந்தித்த போது அவனுக்கு கொடுத்ததான பெயர் தான் கேபா. அரேபிய மொழியிலே கற்பாறை என்று அர்த்தமாம், கிரேக்க மொழியிலே பேதுரு என்று அர்த்தமாம். ஆகவே பேதுருவும் சரி கேபாவும் சரி ரெண்டும் ஒரே அர்த்தமா ஒரே ஆட்களை கொண்டது. ஆக அருமையான தேவ மக்களே, இந்த கற்பாறையில் உறுதியான மனதை குறிக்கிறது. கற்பாறை என்று சொன்னால் உறுதியான மனதை குறிக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு சுவிசேஷம் 16 அதிகாரம் 18 வசனத்துல, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாருங்கள், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஆகவே கேபா எனப்படுகிற பேதுருவை தேவன் கற்பாறையாக, உறுதியான மனது உடையவனாக தேவ சமூகத்தில் ஊழியம் செய்தார். அந்த பேதுருவை குறித்து வேதம் சொல்கிறது, ஆண்டுடைய வார்த்தையின்படியே பேதுருவும் என்ன செய்தார்? நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் தேவ ஊழியத்திலும் மன உறுதியாயிருந்து தேவ சமூகத்தில் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சாட்சிடுகிறது. பாருங்கள், ஒரு சமயம் பிரதான ஆசாரியர்களால் பயமுறுத்தப்பட்ட போது ஆண்டவருக்கு பயப்படாமல் சாட்சியாயிருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரதான ஆசாரியர்களை பயமுறுத்தப்பட்ட போது அவர்களுக்கு பயப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார். என்ன தெரியுமா? அந்த இயேசுடைய நாமத்தை குறித்து எவ்வளவு பேசக்கூடாது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் கூடாது, போதிக்கவும் கூடாது என்று சொல்லி அவள் எச்சரிக்கிறார்கள். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். ஆமென். பிரதான ஆசாரியர்களால் அவள் பயமுறுத்தப்பட்ட போது கலங்காதபடி மன உறுதியாக சொல்லதான பதில் அல்ல, நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவோம், நான் கண்டதை குறித்தும் கேட்டதை குறித்து நாங்கள் சாட்சியாய் செல்வோம், அது இயேசு நாமத்தில் நாங்கள் இந்த உலகத்தில் பறைசாற்றுவோம் என்று சொல்லி அவள் உறுதியாய் சொன்னார். ரெண்டாவதாக பார்க்கிறோம், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து மரித்தவரை உயிரோடு கூட எழுப்பினார். 2வது வசனம் வாசிக்கிறோம். அப்போ புஸ்தகம் 9 அதிகாரம் 40 வசனத்தில் தப்பித்தாளை பேதுரு உயிரோடு கூட எழுப்புகிறார். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். ஆமென். இன்னொரு சமயத்தில் பாருங்க, ஏரோது பேதுருவை கொலை செய்யும்படியாக அங்கு அவரை சிறையில் அடைத்திருந்த போது எந்த விதமான கவலை இல்லாதபடி பயமில்லாதபடி அவர் சமாதானமாய் உறங்கிக் கொண்டிருக்கிறதை வேதத்தில் வாசி. அப்போஸ்தலர் புஸ்தகம்
12ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களே வீட்டில் வாசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தில் தூளாக எண்ணப்படுவான்னு சொல்லி கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான தேவ மக்களே, இந்த பேதுரு கேபா எழுதப்படுகிறதான கற்பாறை மனதை உடையதான உறுதியான மனதை உடையதான இந்த பேதுரு வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக மன உறுதியோடு கூட வாழ்ந்தவன், ஊழியம் செய்தவன். அது மாத்திரமே வேதம் சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுக்காக தொழிலிருந்து அவன் இரத்த சாட்சியாய் மரித்து போனால் சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. கேபா என்றால் உறுதியான கற்பாறு. அருமையான தேவமக்களே, இயேசுவானவர் சபை சொல்லுகிறார், இயேசுவானவர் அவர் வருகிற நாளிலே பூமியில விசுவாசத்தை காண்பாரோ. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மனுஷகுமார் வருகிற நாளிலே பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் நம்பிக்கையில் உறுதி. அருமையான தேவ மக்களே, நம்முடைய இருதயத்தில் அசைக்க முடியாத விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்குதா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். இந்த ஆராதனையில் வந்திருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட விசுவாசம், உறுதியான விசுவாசம் அல்லது அசைக்க முடியாத நம்பிக்கை உண்டோ என்று சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அனனியா சப்பரியாவுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு நல்ல ஒரு பாடம் கற்பிக்கப்படுகிறது. பாருங்க, அந்த அனனியாவும் சபிராலும் என்ன நிலத்தை தேவனுக்கென்று விற்கப்பட்ட போது அவர்களுக்கு இருந்ததால் ஒரு மனம் ஒற்றுமை உறுதி இருந்தது. ஆனால் கிரயத்து கொடுத்தப்பட்ட பிறகு அவளுக்குள்ள இருந்த விசுவாசம் உறுதி இல்லாமல் இருந்தபடியினாலே தேவனுக்கு முன்பாக பொய் சொன்னார்கள். அதனால அவருடைய முடிவு திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அறிகிற அறிவுல, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல, நம்பிக்கையில கற்பாரை போல கேபாவை போல நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில உறுதியான மனதோடு கூட அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார், தேவன் விரும்புகிறார். கேபா என்றால் உறுதியான கற்பாறை. ஆம், அருமையான தேவ மக்களே, நாம் கர்த்தருக்குள் உறுதியாய் தேவனுக்குள் உறுதியாக இருக்க வேண்டிய அவசியமான காரியங்களை நாம் தியானிக்கும். முதலாவதாக நாம் தேவனுக்குள் உறுதியாய் இருக்க வேண்டுமானால், விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டுமானால், முதலாவதாக தேவன் சொல்லுகிற காரியம் வேத வசன தியானம். வேத வசன தியானம் தான் நாம் கர்த்தருக்குள்ள உறுதியாக நிற்க முடியும். வேதம் சொல்ல சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இரவு பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவு பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நற்பேறு பெற்றவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் சந்தோஷமா இருப்பான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதலாவதாக நாம் கேபாவை போல வாழ வேண்டும் என்றால் வேத வசன தியானம் மிக மிக அவசியம். தினமும் நம்முடைய வாழ்க்கையில வேத வசனம் நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவன் நமக்கு அருளினால வேத வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஜீவனமாய் இருக்கிறது. அருமையான தேவ மக்களே, தேவனுடைய வசனங்கள் ஜீவனும் வல்லமையா இருக்கிறது. தேவனுடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனமாய் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்டதா இருக்க முடியலால ஆண்டவன் நம்மை பலப்படுத்துகிறார். வேத வசனத்தின் மூலமாக பலப்படுத்தி உறுதியான தன்மையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 147 148 வாசிப்போம். 119ஆம் சங்கீதம் 147 148. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். ஆமென். அடுத்த வசனம்.
உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமென். பாருங்க, வேத குறித்த தாவீதார் சொல்கிறார், குறித்த காலத்திலிடமே வேத வசனத்தை தியானிக்கிற ஒரு மனுஷனாக பழக்கமுடையவராய் இருக்கிறார். அதிகாலையிலிருந்து வேத வசனத்தை தியானிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது அந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்தி நமக்குள்ள உறுதியான தன்மையை கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வேத வசனமாகி ஆவியில் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வேத வசனம் ஆவியில் பட்டயத்துக்கு ஒத்திடப்படுகிறது. பட்டயம் என்று சொன்னால் எதிராளித்து வருகிறதான தற்காத்துக் கொள்ளும்படியான ஒரு ஆயுதம். அருமையான மக்களே, அந்த வேத வசனம் பட்டயமாகி வேத வசனம் ஒரு நாளும் தியானிக்கும் பொழுது நமக்கு பலனை கத்தர் கொடுக்கிறார். அது 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 107:20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். குணமாக்குகிற வல்லமை, அழிவுக்கு தப்புவிக்கிற வல்லமை. வேத வசனம் நம்முடைய வியாதிகளை, நம்முடைய சுகவீனங்களை கத்தர் நீக்கி போடுகிறவராய் இருக்கிறார். குணமாக்கும் வல்லமை, வருகிற அழிவிலிருந்து தப்புவிக்கிற வல்லமையாய் இருக்கிறது. ஆக அருமையான தேவ மக்களே, ஒரு நாள் வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது நமக்குள்ள வேத வசனம் நம்மை பலப்படுத்தி உறுதியான தன்மைக்குள்ளே நிலைநிறுத்துகிறது. ஒரு சமயம் சிஷ்டர்கள் பின்வாங்கி போனாங்க. இவருடைய உபதேசம் மிக கடினமாக இருக்கிறது, யார் இந்த உபதேசத்தை பின்பற்றுவார்கள் சொல்லி பின்வாங்கி போகிறார்கள். அப்போதான் பேதுரு சொல்லிடுறார் பாருங்க, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 67 வாசிப்போம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றார். ஆமென். 60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆமென். பாருங்க, கடினமான உபதேசம் என்று சொல்லி பின்வாங்கி போனார்கள். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களா? இப்போ பேதுரு சொன்னார் பாருங்க, கேபா என்னப்படுகிறதான பேதுரு சொல்லுகிறாரு, நித்திய வசனங்கள் உங்களிடத்தில் யாரிடத்துல போவோம்? இந்த வசனம் தான் நீ கிறிஸ்து என்பதை எங்களுக்கு அறிவிக்கிறது, விசுவாசிக்கிறோம். அருமையான தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில கற்பாரை போல நாம் உறுதியாய் கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டுமானால் வேத வசனம் ஒரு நாளும் தியானிக்க வேண்டும். அது மாத்திரம் ஆண்டவர் சொன்னார் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47-48 வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாவான் உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் புத்தி உள்ள மனுஷன். கற்பாறை மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பாயிருக்கிறது. பெருமழை வந்தாலும் பெரு காற்று வீசினாலும் வெள்ளம் நீரோட்டம் வந்தாலும் அசையாதபடிக்கு அந்த வீடு உறுதியா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அருமையான தேவ மக்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அதை தியானித்து அதன்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கற்பாறையில் மேல் கட்டப்பட்டதான வீடை போல நாம் உறுதியான தன்மையுடையவர்களாக கிறிஸ்துவுக்குள்ள உறுதியான தன்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேத வசனங்கள் நம்ம உறுதியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. வேத வசனங்கள் நம்முடைய பலவீனத்தை நீக்குகிறது. ஆகவே அருமையான 119 சங்கீதம் 165 வாசிக்கிறோம், வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை.
அருமையான தேவ மக்களே, தேவனுடைய வசனத்தை நாம் நேசித்து அதை நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வாழ்க்கை எந்த விதமான இடலும் இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் நிச்சயமாய் காணப்படும். பாருங்க, ஒருவேளை அந்த வேதம் சொல்கிறது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வேதத்தை கைக்கொள்ளுவர் யாரு போன தேவனால உண்டாக்கப்பட்டவர் வேதம் சொல்கிறது. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டானவன் வசனத்திற்கு செவி கொடுக்கிறான். அப்ப வேத வசனத்தை தியானிக்கிற யாருங்க? தேவனால் உண்டானவர்கள். வேத வசனத்தை தியானிக்காதவங்க தேவனால் உண்டானப்பட்டவர்கள் இல்லை, உலகத்தால பிசாசனால உண்டானப்பட்டவர்கள். அருமையான தேவ மக்களே, கருடைய வேதத்தில் பிரியமில்லாதவர்கள், அதை தியானிக்காதவர்கள் காற்றுக்கு பறக்கும் பதரை போல இருப்பார்கள். வேத வஸ்திரத்தை தியானிக்காதவங்க, வேத வஸ்திரத்திலுமே பிரியமில்லாதவங்க காற்று பறக்கும் பதரை போல் இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு உறுதியான தன்மை இல்லை. ஆகவே தேவ பிள்ளைகளே, வேத தியானமும் வேத வசன தியானமும் நிறைந்த ஆராதனைகள் காலத்தில் மிகவும் அவசியமாய் இருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், வசனமே சத்தியம். ஆகவே இந்த வசனமாகிய சத்தியத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது, ஒரு நாள் கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது நமக்குள்ள ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். உறுதியான பலத்தை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அறிந்திருக்க வேண்டுமானால், ஆண்டவருடைய மகத்துவங்களால் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு நாளும் வேத வசன தியானம் மிகவும் அவசியம். அவரை அறிவதே நித்திய ஜீவன், அவரை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் எழுதியிருக்கிறது. தேவன் அறிகிற அறிவு வேத தியானத்தினால் வருகிறது. தேவன் அறிகிற அறிவு வேத தியானத்தினால் வருகிறது. ஆகவே தேவனை அறிந்து நம்மளோட ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமென். இந்த நாட்களிலே கொரோனா வைரஸ் நிமித்தமாக ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அப்படி ஆண்டவரை எங்கும் தொழுது கொள்கிற காலம். இந்த நாள் எங்கே வேணாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளலாம். வீட்டில் தொழுது கொள்ளலாம், மலைகளில் தொழுது கொள்ளலாம், காடுகளை வனாந்தரத்திலே நாம் தொழுது கொள்ளலாம். வேத வசனத்தை நாம் தியானிக்கலாம் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆண்டவர் என்ன பண்ண சொல்லும்? வேத வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்போது அவர் அறிகிற அறிவினாலே நாம் நிறைந்து காணப்படுவோம். அவர் அருமையான தேவ மக்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக கேபா, நீ கற்பாரை போல் உறுதி உள்ளவளாய் இருக்க வேண்டுமானால், பேதுருவை போல உறுதியான மனதை உடையவளாய் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் வேத வசனம் தியானம் மிக அவசியம். வேத வசனம் தியானம் செய்யும்போது ஆண்டவர் வேத வசனத்தினால நம்மை ஆட்கொண்டு நம்மை பலப்படுத்தி உறுதியான நம்பிக்கையும் உறுதியான விசுவாசத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, இரண்டாவதாக நம்மை பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம உறுதிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியான வாழ்க்கை வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியான விசுவாசத்திலே நிலைத்திருப்பதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியான கீழ்ப்படுதலை நாம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவ மக்கள், இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுடைய ஆவியானவரே
நம்மை பலப்படுத்துகிற உன்னத பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கு உன்னத பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசி தெரிந்த ஒரு வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பார்கள். இந்த தேவ ஆவியானவரை தான் நம்மை பலப்படுத்தும் உன்னத பலன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே அவர் பரமேறுவதற்கு முன்பாக கர்த்தர் சொல்கிறார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தேவ ஆவியானவரை, பரிசுத்த ஆவியானவரை உன்னத பலன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான தேவ மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது உன்னதத்தில் பலனால நம்ம நிறைத்து உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், கலாத்தியர் 5:17 வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, வாழ்கிற நாட்களிலே ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று இச்சிக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவிக்கும் மாம்சத்திற்கும் அங்கெல்லாம் கிடையாது, விரோதமா இச்சிக்கிறதா வாசிக்கிறோம். மாம்ச சிந்தை நம்ம அலைக்கழித்து நம்ம உறுதியான தன்மை நம்ம விட்டு எடுத்து விடுகிறது. மாம்ச சிந்தை ஆக நம்ம அலைக்கழிக்கிற சிந்தை வாழ்க்கை உறுதியான தன்மை உடைத்து போடுகிறது. அது மாத்திரமல்ல, மாம்சத்தின்படி நடக்கும் மனுஷன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கும் மனுஷன் தேவனுக்கு பிரியமானவன் அல்ல. 8:9 வாசிக்கிறோம், தேவன் ஆவியில் நமக்குள் இருக்கும்போது அவருடைய ஆவியினாலே நாம் நிறைந்து காணப்படுகிறோம். அருமையான தேவ மக்களே, எபேசியர் 3:14 வாசிக்கிறோம், உள்ளான மனுஷனை பலப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எபேசியர் 3:14 நாம் வாசிக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நம்ம பரிசுத்தப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வேத சத்தியங்களை நமக்கு உணர்த்தும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அருமையான தேவ மக்களே, ரோமர் 8:26 வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனத்திலே நமக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக அருமையான தேவ மக்களே, பலத்தினால் வல்ல, பராக்கிரமத்தினால் வல்ல, ஆவியினாலே எல்லாம் ஆகும். அருமையான தேவ மக்களே, மாம்ச சிந்தை இப்படி வாழ்க்கை இருக்குமானால் நாம் என்ன பண்ண முடியாது, நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மாம்ச சிந்தை வெளியரங்கமாக இருக்க சொல்லி பட்டியலே போடப்பட்டிருக்கிறது. ஆவியில் சிந்தை அதற்கு பின்பாக அதே ரோமர் 7:20 வாசிக்கிறோம், 5:22 வாசிக்கிறோம், ஆவியில் சிந்தை கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆக அருமையான தேவ மக்களே, மாம்சத்தில் நடக்கிற மனுஷன் தேவனுக்கு பிரியமானவர் அல்ல. தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளான மனுஷை பலப்படுத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அமரியாத மக்களே, நம்ம கேபாவை போல மாற வேண்டுமானால், கேபாவை போல மாறி முழுவதுமாய் தன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கற்பாறையாகிய உறுதியான மனதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். கற்பாறை என்று கேபா என்று சொன்னால் உறுதியான கற்பாறை. ஏசாயா புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறேன். உண்மையாக உறுதியான மனதோடு கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது பூரண சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்முடைய பலத்தை நம்மை பலப்படுத்தி உறுதியான தன்மை கொடுத்து கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற
வாழ்க்கை கொடுக்க தேவனாய் கர்த்தரை அண்டிக்கொள்வோம். அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். கடைசியாக மூன்றாவதாக ஜெபம். முதலாவது வேத வசன தியானம். நாம் பலப்படும் வசனங்கள் நாம் உறுதியான தன்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்கிறது. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம உறுதியுள்ள தன்மை கற்பாரை போல உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். மூன்றாவது ஜெபம். ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அருமையார் வாசிப்போம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் தூண். ஜெபம் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில ஒரு மாபெரும் தூண். இந்த தூண் உறுதி அற்று போனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உறுதி இருக்காது. இந்த ஜெபம் இருக்கிற தூள் உறுதியா இருந்தால் மாத்திரம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கை நிலையானதாக இருக்கும். ஜெபம் வாழ வேண்டுமானால் ஜெப ஜீவியம் மிக அவசியம். நாம் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெப வாழ்க்கையிலே முன்மாதிரியானவர். அவருடைய ஜெப வாழ்க்கை நம்ம முன்மாதிரியாய் வாழ்ந்து காண்பித்தார். ஜெபத்துடைய வல்லமை குறித்து எல்லாருமே குறித்து நிரூபித்து காண்பித்தார். ஜெபத்துடைய வல்லமை குறித்து ஜெபத்துடைய வல்லமையுடைய நிலைமை குறித்து நிரூபித்து காண்பித்தார். அவரை போல லாபம் கூட ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஜெபத்தினால நிறையப்பட வேண்டும். அருமையான தேவ மக்களே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்தவர் தானியேல். தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது தானியேலுடைய ஜெப வாழ்க்கையும் அவன் தேவன் மேல் வைத்திருந்ததால உறுதியான விசுவாசத்தையும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ மக்களே, தரிவு ராஜாவின் காலத்திலே 30 நாட்கள் தரிவு ராஜாவை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கிறவர்களை அவர் சிங்க கபில போடப்படுவார்கள் என்று சொல்லி பத்திரத்திலே ராஜா கையொப்பம் போட்டிருக்கிறார். அருமையான தேவ மக்களே, சிந்தியுங்கள். ஜெபித்தால் உயிர் போய்விடும். சிந்தித்து பாருங்கள். ஜெபித்தால் உயிர் போய்விடும் ஆகும் என்று அறிந்த போதிலும் தானியேல் ஜெபத்தை நிறுத்தவில்லை. அவன் வழக்கத்தின்படியே அவன் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்தார். சோத்திரத்தோடு ஜெபித்தார். எத்தனை குற்றச்சாட்டுகள் வந்தாலும், எத்தனை மனிதர் மூலமாக எத்தனை குற்றச்சாட்டு ஏவி விட்டாலும் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் விட்டு விடவில்லை. அவர் மறிப்பதை குறித்து பயப்படவில்லை. அவர் தேவனோடு கூட ஜெபிப்பதில் உறுதி உள்ளவராக கற்பாரையா கேபாவை போல கற்பாரை போல உறுதியான மனதை உடையவராக இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருந்து அவர் சிங்க கபில ஆண்டவர் பெரிய வெற்றி பாதுகாப்பை கர்த்தர்களுக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபிக்கிறவருடைய கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு பிசாசு சோதிப்பார். பாருங்க, ஜெபிக்கிறவருடைய கர்த்தர் இருக்கிறார். ஆக ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபிக்காதவர்களோடு என்ன பண்றார்? பிசாசு அவள் சோதிக்கிறான். அருமையான தேவ மக்களே, அருமையான தேவ மக்களே, நம்முடைய வாழ்க்கையில சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஜெபத்தில் இருக்கிறது. யோசித்து பாருங்க. நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிக்கிறவனுடைய கர்த்தர் இருக்கிறார். ஜெபிக்கிறவனை பிசாசு சோதிப்பால் ஆனால் ஜெயம் கொடுக்கும். ஆனால் அருமையான ஜெயிக்க முடியாது. அருமையான தேவ மக்களே, சாத்தானை கர்த்தர் ஜெயித்தார். நமக்குள்ளே இருக்கிறார். ஆக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் சட்டங்களை மாற்றும். நம்முடைய ஜெபம் கட்டுகளை மாற்றும். நம்முடைய ஜெபம் உறுதியான உங்களுக்குள்ள உங்களுக்கு விரோதமாக எழுப்புகிற தீய சக்திகள் வந்து விடுதலை கொடுக்கும். ஜெபம் சத்துடைய கிரியை மாற்றும். ஜெபம் சத்த கொள்ளுதல்களுக்கு விடுதலை கொடுக்கும். ஆகவே அருமையான தேவ மக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆக ஜெபம் மிக அவசியமாய் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பொல்லாத வைரஸ் இந்த உலகத்தை விட்டு அழிக்க வேண்டுமானால் நாம் ஒரு மனதோடு கூட ஜெபிக்க வேண்டும். கற்பாரை போல உறுதியான மனதை உடையவராய் இருந்து உறுதியான விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது அப்படிப்பட்ட குணநோயிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறவராய் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். கேபா உறுதியான கற்பாரை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேலை போல நாம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். தானியேலை போல ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்பானால் உள்ளே கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை, வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். எலியாவை கொண்டு
பெரிய அற்புதம் செய்த வானத்தை அக்கினி இறங்க சொல்ல இறங்குச்சு. அதே போல அவருடைய எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க, அவர்கள் 3 நாள் செபித்தார்கள், சட்டமே மாற்றப்பட்டது, காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆக அருமையான தேவ மக்களே, நாம் செபிப்பதை இயேசு கிறிஸ்துவ போல நாம் செபிப்போம். தானியேலை போல உறுதியாயிருந்து நாம் செபிப்போம். லூக்கா 18:1 வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் செபியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறோம், இடைவிடாமல் செபப்படுங்கள் என்று வேதம் சொல்கிறது. யூதா நிருபம் 1:20 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி செபியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக அருமையான தேவ மக்களே, கேபா பேதுரு கற்பாறை போன்ற மனதை உடையவன். அவளை போல கற்பாறை போன்ற மனதை, உறுதியான மனதை நாம் வேண்டும் என்றால் செபம் மிக மிக அவசியம். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், கட்டப்பட்ட வாழ்க்கையில விடுதலை கிடைக்கும், தோல்விகள் ஜெயமாகும். நாம் செபிக்கும் பொழுது அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும், கட்டப்பட்ட கட்டுகள் விடுவிக்கப்படும், அது மாத்திரமல்ல தோல்விகள் ஜெயமாகும். அருமையான கட்டுரை பிள்ளை, வாழ்க்கையில கஷ்டம், வாழ்க்கையில வெறுமை, வாழ்க்கையில பிரச்சனைகள், வாழ்க்கையில தடைகள், வாழ்க்கையில போராட்டங்கள், குறைவுகள் என்று ஒருவேளை யோசித்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நாம் செபிக்கும் போது உடைய கட்டுகள்லாம் அறுந்து போயிடும். ஆண்டவர் திறந்த வாசலை திறந்து உடைய ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஆக அருமையான தேவ மக்களே, 3ஆவதாக நம்முடைய ஜெபிப்பதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு உறுதியான மனதை கொடுக்கிறார், உறுதியான விசுவாசத்தை கொடுக்கிறார். ஆக ஜெபமே உன் குடும்பத்தை கட்டும், ஜெபம்தான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், ஜெபம்தான் உன்னுடைய உயர்வை கொண்டு வரும். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபமே ஜெயம். ஆகவே அருமையான தேவ மக்களே, நம் கர்த்தருடைய சமூகத்தில் செபிக்கிற வழிதான் தனிப்பட்ட ஜெபம். குழுவாக செபிப்போம், குடும்பமாக செபிப்போம், சபையில கூடி செபிப்போம். நேரம் கிடைக்கலாம், நேரத்தில் செபிக்கும் பொழுது ஆண்டவர் கற்பாறு போன்ற உறுதியான மனதை கொடுப்பார், இருதயத்தை கொடுப்பார், நமக்குள்ள பலப்படுத்துவார். இப்படி வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே கேபா உறுதியான கற்பாறை. ஆக அருமையான தேவ மக்களே, இப்படி ஆவிக்கிற வாழ்க்கையில கூட நாம் வெற்றி பெற வேண்டுமானால், இப்படி ஆவிக்கிற வாழ்க்கையில உறுதியாக இருக்க வேண்டுமானால், உறுதியான விசுவாசத்தோடு வாழ வேண்டுமானால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரணம் இந்த வாதத்திலே நாம் வசனத்தை தியானம் செய்வோம். 2வது பரிசுத்த ஆவியானவரை நம்மோடு கூட வைத்துக்கொள்வோம், அவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிவோம். 3ஆவதாக இது தினந்தோறும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் செபிப்போம். 3 காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நம்முடைய மனதில் உறுதியான தன்மையை கொடுப்பார். நம்ம பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். கற்பாறு போன்று அசைக்க முடியாத நிலையில ஆண்டவருக்காக வாழ எப்பேற்பட்ட துர்ச்செய்தி வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கொரோனா போன்றதாலும், பயங்கரமான வியாதிகள் வந்தாலும், பொருளாதார கஷ்டம் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் அந்த கற்பாரை போல கண்மலை போல நாம் உறுதியாக இயேசு கிறிஸ்துக்காக நாம் சாட்சியாய் வாழ முடியும். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி பாடல் புத்தகத்தில் 152வது பாடலை நாம் பாடுவோம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தரில் போகும் பாதையில் உத்தம மார்க்க காட்டும். இந்த பாடலை பாடுவோம். காணிக்கை எடுக்கப்படும்.
ஜெபம் செய்வோம். மகா தயவும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோகத்தில் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, சீமோனை பார்த்து நீ கேபாய் எனப்படுவாய் என்று சொல்லி அவர் பெயரிட்டீரே. கேபாய் என்று சொன்னால் கற்பாறை என்று அர்த்தம். ஆண்டவரே, கற்பாறை போன்ற உறுதியான மனதை உடையவன் என்று சொல்லி அவள் பெயரிட்டு நடத்தீரப்பா. அந்த கற்பாறை போல மனதை உறுதிகளாக இருந்தபடியினால ஆதி அப்போஸ்தல திருச்சபையில் பிறந்தால் ஆசாறுகள் விரட்டப்பட்ட போது பயப்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தை ஆண்டவரை உற்சாகமாய் பிரசங்கித்தாரே. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விசுவாசத்தினால மரித்தவரை எழுப்பினாரே. ஆண்டவரே, அவளுக்கு சிறைச்சாலையில் அவர் திரைச்சேதம் பண்ணுவதற்கு நியமிக்கப்பட்ட போதும் எதை குறித்து கவலைப்படாதபடி சமாதானமாய் உறங்கினாரே. ஆண்டவரே, தேவனுடைய ஆலயத்திற்கு தூணாய் விளங்குகிறார் அப்பா. ஆண்டவரே, வேதம் சரித்திரம் சொல்லுகிறது, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்காக துணிந்து இரத்த சாட்சியாய் மரித்து போனார். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான பேதுருடைய வாழ்க்கையிலே கத்தாவே அவனுக்கு இருந்ததான உறுதியான மனது என்னுடைய வாழ்க்கையை காணப்படப்பால் உதவி செய்வராக. அந்த உறுதியான விசுவாசம், அந்த உறுதியான பக்தி வைராக்கியம், அந்த உறுதியான ஆண்டவரே நிலை எங்களுடைய வாழ்க்கையை காணப்பட அப்பா உதவி செய்வியா. வருஷகுமார் உலகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ கத்தாவே. ஆண்டவரே, இந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் சிரிக்கிறது. ஆண்டவரே, மாம்சத்தில் பிறந்தவள் தேவனால் உண்டாக்கப்பட்டவள் அல்ல அப்பா, தேவனுக்கு பிரியமானவள் கிடையாது. ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில கத்தாவே எவ்வளோ மனுஷன் பலப்பட கத்தாவோட வசனம் எங்களுக்கு மிகவும் அவசியம். ஆண்டவரே, கத்தாவே இந்த வேளையில் கூட சுவாமி எங்களுடைய புது கத்தா அந்த கற்பாரை போல உறுதியான இருதயம், உறுதியான விசுவாசம் காணப்பட கத்தர்கள் உதவி செய்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்புறம் கத்தா வேத வசனத்தை ஒரு நாளும் தியானம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். இந்த வேத வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்குது. இந்த வேத வசனம் ஆவியும் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் ஆண்டவரே, இந்த வசனத்தை கை கழுவலும் கேட்கிறவர்களும் அவன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவரே, கத்தா வேத வசனத்தை ஆண்டவரே, அந்த வேத வசனத்தை நாங்கள் அதிகமாக தியானிக்கப்படுது. அதோட உறுதியான தன்மை அந்த வேத வசனத்தின் மூலமாக வல்லமை கொடுக்கிறீர் அப்பா. நோயை குணமாக்கும் வல்லமை, அடிவில் தப்பிக்கும் வல்லமை கொடுக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு நாள் வேத வசனம் தியானிக்கிற கிருபை எங்களுக்கு தருபடியாக செபிக்கிற கத்தாவே. ஆண்டவரை எங்களை தாழ்த்தொப்பு கொடுக்கிறோம். ஆண்டு ரெண்டாவதாய் பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துகிறப்பா. ரெண்டாவது ஆண்டவர் கேபாவை போல உறுதியான மனதை உடையவனாக இருக்க, கற்பாரை போல உறுதியாய எல்லா சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்காக சாட்சியாய வாழ பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து உன்னத பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, உன்னத பலனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார் அப்பா, எங்களுக்குள்ள வாசப்படுகிறேன். ஒரு நாள் எங்களுடைய பலவீனத்தில் நீங்களுக்கு உதவி செய்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. அந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் கர்த்தரால ஆகும் சாமி. இந்த பரிசுத்த ஆவியானவர்களை அண்டிக்கொள்ள, பரிசுத்தோட கரத்தில் ஒப்பு கொடுக்க, ஆலோசனை நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒன்றாவது ஜெபம் ஆண்டவரே, எங்கள் முன்மாதிரியாய் வாழ்ந்து காட்டினப்பா. கேபாவை போல வாழ வேண்டுமானால், என்னோட உறுதியான மனது எங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டுமானால், எல்லா சூழ்நிலைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டுமானால் ஜெபம் மிக அவசியம் ஐயா. இயேசு சுவாமி எங்களுக்கு முன்பாய் ஜெப வீரராய் வாழ்ந்து காட்டுகிற ஆண்டவரே, ஜெபத்தோட வல்லமை எல்லாம் மீது நிரூபித்து காட்டுகிற ஆண்டவரே, நம்மை போல ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட உதவி செய்யும். தானியேலை போல ஆண்டவரே கர்த்தாவே, கடினமான சூழலில் கூட ஜெபத்தை விட்டு விடாதபடிக்கு வழக்கத்தின்படியே ஜெபித்தாரே. ஜெபித்தால் உயிர் போகும், சிக்க கவி மரணம் அறிந்திருந்தோம். ஆண்டவரே, உறுதியான விசுவாசத்தோடு கூட ஜெபித்தாரப்பா. அதை போல ஆண்டவரே, உறுதியான விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது எங்களை கொண்டு பெரிய காரணம் செய்கிற தேவனாயிருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. நன்றியோடு வாசிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே வேத வாசல தியானமும் பரிசுத்தாவுடைய பலனும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் செபித்து இந்த நாட்களில் எல்லா விதமான துர்ச்செய்திகள் ஆண்டவரை எதமான கெட்ட சூழலில் இருந்தாலும் பயப்படாதபடிக்கு கர்த்தர்கள் உறுதியாய் வாழ, உறுதியாய் சாட்சியாய் வாழ, உறுதியான மனதை கொடுக்கும்படியாய் நான் செபித்தாவே. இந்த குற்றங்கள் எல்லாவற்றும் மன்னித்தரணும். இப்பொழுது ஆண்டவரே, திருச்சி மக்களை ஆசீர்வதியும்.
சிற்ற மக்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட மக்களை ஆசீர்வதியும். கவலையோடு துக்கத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிற மக்களுக்கு இப்படி சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவருடைய இளைப்பாறுதலை கட்டளையிடும். வியாதியோடு வந்திருக்கிற மக்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவராக. எல்லாம் பொறுத்தலோடு வந்திருக்கிறாள், அந்த பொறுத்தல் நிறைவேற்ற உதவி செய்யும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலி பிள்ளைகளை ஆசீர்வதியும், வயதான மக்களை ஆசீர்வதிப்பிறாக. ஆண்டவரே, இதனால் இந்த பயங்கரமான கொலை நோய்கள் பரவி கொண்ட நாட்களில் ஆண்டவரே நீர் ஒருவர் தான் எங்களை சுற்றி மேலெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். எல்லா தொற்று வியாதிகளுக்கு நீர் விலைக்கு காத்துள்ள சுவாமி. பொருளாதார கஷ்டங்கள், வேலை போக முடியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் சீக்கிரத்தில் ஆண்டவரை அப்புறப்படுத்தி நாங்கள் எப்போதும் வழக்கமாக செயல்படுகிற வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே, இதில் கத்தாவே தூர நடங்களாக சீக்கிரத்தில் முடிக்கப்பட உதவி செய்யும். இந்தியாவிலிருந்து இந்த உலகத்தை விட்டு அந்த கொரோனா வைரஸ் அப்புறப்படுத்தும்படியாய் நான் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி ஜெபத்தை கேட்டிருக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என்னுடைய தந்தை பேராயிருக்காக, பிரதம பேராயிருக்காக, ஆண்டவரே பிஷப் கமிஷனர்களுக்காக, ஏரியாக்களுக்காக, திருச்சி போதர்கள், மூப்பர்கள், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கட்டளிடும். இந்த சுவிசேஷ எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதியும். மிஷனரிமார்களை ஆசீர்வதியும். மிஷனரி குடும்பங்களை ஆசீர்வதிப்பதாக. இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற மக்களை தேவன் ஆசீர்வதிக்கூடியாக ஜெபிக்கிறேன். எங்களை அரசாட்சி செய்கிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆட்சி செய்ய, மக்கள் சுபிட்சமாய் வாழ, நல்ல திட்டங்களை ஏற்ற ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய ஞானத்தை தாங்கும் ஆண்டவர் எல்லா சட்டங்களை ஏற்றும் போது ஆண்டவர் அந்த பிள்ளைகளை குறித்து அவர் யோசித்து பார்க்க உதவி செய்வீராக. கர்த்தாவே, நாங்கள் சமாதானமாய் வாழக, நல்ல ஒழுக்கத்தோடு வாழ ஆண்டவர் ஆவியாளர்களுக்கு அதிகாரம் உள்ளவர்களுக்காக ஜெபிகள் சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே, அந்த அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாம் அவர்களோடு பேசுவீராக, அவளால் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. படைப்பட்ட காணிக்காய் சோத்திரம் புது கரத்தில் பெற்று புது கரை செலுத்திருக்கிறோம். வாங்குவதை பார் கொடுப்பதே பாக்கியம் என்று உற்சாகமாக கொடுத்திருக்கிற இந்த காணிக்கைகளையும் தசவாகளையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. சமாதானத்தை தந்துள்ளோம். எல்லா துதி காண மகிமை செலுத்துகிறேன். ஏசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் எப்பொழுதும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருந்து என்றென்றும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரவாயில்லை வருவாது. ஆமென். கர்த்தரோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். Praise the Lord. God bless you.